அனைவருக்கும் வணக்கம். மந்த்லி ஃபோர்ஸ் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். மந்த் லெவல் நம்ம அந்த மந்த் ஆரம்பிக்கும் பொழுதே பிகினிங்லேயே போன இந்த மந்த் செப்டம்பர் ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஃபர்ஸ்ட் இதுலேயே 1ஆம் தேதிக்கு முன்னாடியே நம்ம இந்த லெவல்ஸ் நம்ம கொடுத்துட்டோம். இது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டியில் பார்க்கலாம். இது முழுக்க எட்ஜிங்கோட தான் வர்த்தகம் பண்ணணுங்க. தயவு செய்து எட்ஜிங் இல்லாமல் வர்த்தகம் பண்ணாதீங்க. இது பொசிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த மந்தோட அந்த வேல்யூ பிடிச்சி போச்சு, மறுபடியும் அடுத்த மந்த்துக்கு நியூ வேல்யூஸ். அப்போ ஒரு ப்ரீமியம் ஒரு ஸ்ட்ரைக்கு இப்படி இந்த மார்க்கெட்டில் இன்ட்ராடேக்கெல்லாம் ப்ரீமியத்தை வச்சு பண்ணுறோம். ஆனால் இதுக்கு மட்டும் ப்ரைஸை வச்சு பண்ணுறோம். ஏன்னா பொசிஷனுங்கிறது என்னைக்கு வேணாலும் அது போய் ரீச் ஆகலாம் அந்த மந்த்துக்குள்ளே, புரியுதுங்களா? அப்போ அதுக்கேற்ற போல் நம்ம வர்த்தகத்தை பண்ணணும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நிஃப்டி இது எட்ஜிங் இல்லாமல் தயவு செய்து வர்த்தகம் பண்ணாதீங்க. இதனுடைய ஸ்டாப் லாஸ் டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்டு. இங்கே பாருங்க, இங்கேருந்து மார்க்கெட்டு இந்த மந்த் ஆரம்பிக்குது. அங்கேருந்து இறங்கி எங்கே வராங்க? பை நியர் 624 662 தான் நம்மளுடைய பை பிளேஸ். நியராக அங்கே வந்தாலே பை பண்ணலாம். அவர் 752 வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து திருப்பிட்டாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ஏன்றதுக்கு இன்னொரு கால்குலேஷன் இருக்கும். இது நீங்கள் ஆமாம் இங்கேயே பை பண்ண முடியுமா? எஸ், பண்ண முடியும். அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். எட்ஜிங்கோட பண்ணால் பண்ணியிருக்கணும். போயிட்டு என்ன ஆகுது? இங்கே தான் போய் முடியுது. நேற்று இதோட வேல்யூ முடிஞ்சது பாருங்க. இந்த கேண்டில் வந்து அப் செல் சைடில் ஸ்டாப் லாஸ் செட்டு. இந்த மந்த்தினுடைய எண்டில் இங்கே வரும் பொழுது கேர்ஃபுல்லாக இருக்கும். இங்கே என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். தெரிஞ்சு அதில் 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சோன்னே எக்ஸிட் ஆயிருப்போம். அதுக்கான ரிட்டர்ன்ஸை அங்கே மேலே அப்படியே ரிட்டர்னாக கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த மந்த்து இங்கே எடுத்த பையே இங்கே தான் போய் முடியுது. அப்போ மந்த்லி பொசிஷன் வந்து வீக்லியை விட வெரி பவர்ஃபுல் ஸ்ட்ராங்கானவன்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ இங்கே போன டார்கெட்டு இங்கே முடிஞ்சிருச்சு. இந்த மந்த்து இது முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த மந்த்துக்கு இந்த வேல்யூ அப்படியே டோட்டலாக மாறிடும். நெக்ஸ்ட் மந்த்துக்கு வேல்யூஸ் வந்து நான் அடுத்த இந்த சாட்டர்டே சண்டே லீவில் மந்த்லி லெவல்ஸ் அப்டேட் பண்ணுறேன். இயர்லி லெவல் தான் பவர்ஃபுல். அதுக்கு அடுத்தது மந்த்லி, அதுக்கு அடுத்தது வீக்லி, அதுக்கப்புறம் தான் இன்ட்ராடேஸ். இது நிஃப்டி. இது நிஃப்டினுடைய பண்ணலாம். பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி இங்கே பாருங்க, இங்கே இருந்தது மார்க்கெட்டு. இந்த மந்த்து முடியும் பொழுது இங்கேருந்து கீழே வந்து நம்மளுடைய பை நியர் வேல்யூ கிட்டே வரல. அதுக்கு முன்னாடியே 400 பாயிண்ட் முன்னாடியே திருப்பிட்டாங்க. அப்போ இதுக்கெல்லாம் காரணங்கள் என்ன? இதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்கணும். மொத்தமா இதை போயிட்டு ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. ஓகேங்களா? அப்போ இங்க ட்ரேட் இதானது மேலே போயிட்டு இங்க ஸ்டாப் லாஸ் செட்டு. இந்த கேண்டில் தான் ஸ்டாப் லாஸ் செட்டு. 150 பாயிண்ட் இதுக்கு ஸ்டாப் லாஸ். இந்த கேண்டில் ஸ்டாப் லாஸ் செட் ஆயிட்டு இங்க மேலே போயிட்டு இந்த கரெக்டா இந்த லோவே ஸ்டாப் லாஸ் தான். போயிட்டு பாருங்க, செக் பண்ணி லோவே ஸ்டாப் லாஸ் ஆகும். கரெக்டாக வந்து அந்த இடத்துல எக்ஸிட் பண்ண வச்சுட்டு அங்கிருந்து அந்த ஸ்டாப் லாஸ்க்கான ரேலியை மேலே அப்படியே கொடுத்துருவாங்க. அப்போ இதை வைத்து நம்ம எட்ஜிங் மட்டும் தான் பண்ணணும். எட்ஜிங் தான் இந்த வர்த்தகத்தை நம்ம பண்ணணும். மொத்தமாக போய் ட்ரேடு ஆப்ஷன் பைக்கெல்லாம் இதெல்லாம் வைத்து பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் மந்த்துக்கான லெவல்ஸ் நான் சாட்டர்டே லீவில் அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம், வாங்க வளமுடன்.